ஒரு கொலைகாரர் கிடையாது. நம்முடைய தேவன் அவர் கல்லஞ்சம் படைச்சவர் கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு மோசமான ஆள் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவனை போல இரக்கம் உள்ளவர் இந்த உலகத்தில் யார் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியவே முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த இரக்கம் யார் மூலமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யார் மூலமாய் காண்பிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த இரக்கம் என்ன செய்யப்படுகிறது, நமக்கு காண்பிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவ இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் ஒரு மனிதனுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் தேவ இரக்கங்கள் என்ன செய்யப்படுகிறது, இந்த மனுஷன் மேலே வந்து புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும், எத்தனை பேரு? எல்லாரும் எதை பெற்றோம்? கிருபையை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். இந்த வசனத்திலே கிருபை என்ற இடத்திலே இரக்கம் என்று போட்டு வாசித்தால் அது ரொம்ப நல்லா நமக்கு புரியும். எனவே இரக்கம் என்று போட்டு வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் இரக்கத்தின் மேல் இரக்கம் பெற்றோம். இரக்கத்தின் மேல் யாருடைய பரிபூரணத்தினாலே? அவருடைய. எவருடைய? இயேசு கிறிஸ்துவினுடைய. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நமக்கு இரக்கத்தின் மேல் இரக்கம் காண்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நமக்கு கிருபையின் மேல் கிருபை காண்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது. இயேசுவை அன்றி எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பரலோக தகப்பனிடத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னி, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரக்கத்தின் மேலே இரக்கம் என்ன செய்யப்படுகிறது? அந்த மனுஷன் மேலே ஊற்றப்படுகிறது. இரக்கத்தின் மேலே இரக்கம் என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே. இது புதிய ஏற்பாடு தானே பாஸ்டர்? அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் எப்படி இரக்கத்தை பெற்றார்கள்? பழைய ஏற்பாட்டிலையும் சரி இரக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் பெற்றார்கள். அது எப்படி பாஸ்டர் அப்படின்னா, கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்னார், ஏவாள்கிட்ட சொன்னார், சொல்லலை, அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து அவர்கள் புதருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். உடனே கர்த்தர் வந்து பேசுகிறாரு. பேசிட்டு இப்போ சொல்கிற அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? ஒரு மிருகத்தை அடிக்கிறார். வேதவல்லுநர் சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே அது ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா சம்பவங்களிலேயும் கூட ஆட்டுக்குட்டியை தான் அங்கே அவர்கள் பலியிடுகிறார்கள். பாருங்க, ஆட்டுக்குட்டியை பாருங்க, அவரே அங்கே பலியிட்டு அதனுடைய தோலை எடுத்து அந்த இரத்தத்தினால் ஆகிய அந்த உடையை அவர்கள் மேலே போற்றி விடுகிறார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? இங்க பாரு, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்த புண்ணியத்தின் மித்தமாய் நீ இரக்கத்தை பெற்றிருக்கிறாய். இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்த புண்ணியத்தின் நிமித்தமாய் நீ கிருபை பெற்றிருக்கிறாய். இந்த ஆட்டுக்குட்டி எந்த பாவமும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல, எந்த தவறு அது மேல இல்லை. ஆனால் தவறு செஞ்சது நீ. உனக்காக இந்த ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக உனக்கு நான் இரக்கத்தை காண்பிக்கிறேன். அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பாருங்க, இரக்கத்தை நாம் யார் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம்?
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு பாருங்க மக்கள் ஆடுகளை கொண்டு வந்து தேவாலயத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே பலியிடுகிறார்கள். பலியிடப்பட்ட எல்லா ஆடுகளுமே இயேசு கிறிஸ்துவை அம்புக்குறியிட்டு காண்பிக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் இரக்கத்தின் மேலே இரக்கத்தை பெறுகிறோம். ஆமென். வேற எந்த வழியிலையும் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய அருளை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய கருணையை, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை வேற எந்த வழிகளிலேயும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான், என்னை அல்லாமல் ஒருவனும் இரக்கத்தை பெறான், என்னை அல்லாமல் ஒருவனும் ஆசீர்வாதத்தை பெறான். அப்ப எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், தேவனுடைய அருளும் ஆசையும் எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே இரக்கத்தின் மேல் இரக்கம் என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்றால், இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழ் பைபிள் எப்படி வந்திருக்குது? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதை இரக்கம் என்று போட்டு வாசித்தால் அது நன்றாக இருக்கும் என்று வேத வல்லுநர் சொல்லுகிறார், அல்லது சரி என்று சொல்லுகிறார். அப்படி போட்டு நாம் வாசித்தோம். ஓகே. ஆனால் இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறதாம்? வாசிக்கிறேன், கவனியுங்கள். இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மேலே பொழிந்து அருளப்படுகிறது. நம்மேலே என்ன செய்யப்படுகிறது? பொழிந்து அருளப்படுகிறது. இரக்கம் அப்படியே பாருங்க, பனி இறங்குது இல்லையா? நம்ம தேசத்தில் அப்படிலாம் பார்க்க முடியல. அந்த கொடைக்கானல், பெங்களூர், ஊட்டிக்கு போனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்க்கலாம். மற்ற குளிர் பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் சொல்கிறாங்க, இன்னும் வட இந்தியாவில் காஷ்மீர் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பனி கட்டி, அப்படியே பனி அப்படியே கொத்து கொத்தா விழுகிறத பார்க்க முடியும். அப்படியே ரோடெல்லாம் கிடக்குது. அப்படியே அந்த ஜேசிபி புல்டோஸெல்லாம் வச்சு விளக்குறாங்க, ரோடே மறைஞ்சிருது. அப்படியே கையில் பிடிக்கலாம், அப்படியே பொழிந்து விழுகுது கீழே. கர்த்தர் என்ன பண்ணுறாரா? தம்முடைய இரக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பொழிந்து அருளுகிறாராம். இரக்கத்தை மனதிலே கொண்டு வாருங்கள். இதெல்லாம் மனதிலே கொண்டு வரும் பொழுது வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை தளர்க்க ஆரம்பிக்கும். பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒன்று நடக்காது. வியாதியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒன்று நடக்காது. தேவனே, உம்முடைய இரக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக என் வாழ்க்கையிலே பொழிந்து அருளப்படுகிறது. உடைய இரக்கங்கள் இந்த பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. இந்த வியாதி பிரச்சனைக்கு, இந்த தரித்திர பிரச்சனைக்கு, இந்த நோய் பிரச்சனைக்கு, இந்த குடும்ப பிரச்சனைக்கு உடைய இரக்கங்கள் பதிலாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய இரக்கம் பெரியது. இப்படி பேச பழகணும். தனியாக இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது இப்படி பேச பழகணும். புலம்பி கொட்டி தவிச்சு யாரா சிக்குவா புறத்தினி கொட்டி தீர்த்துருவோம். மக்கள் அலைகிறார்கள், தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்களோட கொட்டுறதுக்கு அலைகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வாயை க்ளோஸ் பண்ணு, வாயை மூடு. முதல்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா பிரச்சனை, உன் பிரச்சனையை பூரா எல்லாத்துக்கும் போய் ஒப்பிச்சுட்டு வர்றதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பிரச்சனை தீராது, பிரச்சனை முடிவுக்கு வர போகிறது கிடையாது. என் இரக்கத்தை என் பிரச்சனத்துக்கு வந்து எனக்கு நினைப்பூட்டு. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உடைய காருண்யம் பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உடைய மனதுருக்கம் பெரியது ஆண்டவரே. என்ற சில தவறுகள் இருக்கலாம், என்ற சில குறைகள் இருக்கலாம், என்ற சில பலவீனங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலையும் நீர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறீர், நீர் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி பேசும் பொழுது வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், குடும்ப பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எனவேதான் அடிக்கடி இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான இரக்கங்கள் நம்மையிலே பொழிந்து அருளப்படுகிறது. இந்த இரக்கங்கள் நம்மை மெய்யாகவே வாழ வைக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, தேவ இரக்கம்
மெய்யாகவே உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா.